ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இப்போ நாங்கள் எங்கன்னா இங்கே இருக்க இன்னொரு பீச்சுக்கு போக போகிறோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு தான் ஐடியா இருந்துச்சு, பட் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். வாங்க போகலாம். ஓகே, வளமை மாதிரியே வந்துட்டோம். இன்றைக்குமே ஏர்லி மார்னிங் எழும்பி கிளம்பிட்டோம். ரோட்டில் ஆல்சன மாட்டமே இருக்கலை. சரின்னு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு கஃபேல உட்காந்துட்டோம். இங்கே நீங்கள் உங்களோட லக்கேஜஸை வச்சுட்டு போகிறதுக்கான இடங்கள் கூடி நிறையவே இருக்கும். நீங்கள் அங்கே உங்களோட லக்கேஜஸை வச்சுட்டு போயிடலாம். ஒருவேளை இன்றைக்கி நைட் உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஃபுல் டேயும் நைட்டோட சேர்த்து ஒரு ஹோட்டலில் புக் பண்ணாமல் மார்னிங்கே நீங்கள் செக் அவுட் ஆகிட்டு இங்கே உங்களோட லக்கேஜஸை வச்சுட்டு நீங்கள் அந்த ஒன் டே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கே இருந்து கொண்டே நாங்கள் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு ஒரு சின்ன பிளானை போட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பஸ்ஸோல்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது தான் கமரி பீச். இதுக்கு நீங்கள் பஸ்லேருந்து இறங்கி ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போகணும். போகிற வழியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், ஷாப்பிங் பண்ணுறதுக்கான கடைகள் இருக்கும், ஸ்வெனியர் வாங்குறதுக்காக தனியாக கடைகள் இருக்குது, தாய் மசாஜ் அப்படி எல்லாமே வந்து இங்கேயும் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இங்கே வாரீங்க, ஓகே நான் குளிக்கிறதுக்காக வந்து ஒன்றுமே கொண்டு வரலை, டவல்ஸ் இல்லை ஒன்றும் இல்லைனாலுமே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து எல்லாமே விற்றுட்டு இருப்பாங்க. ஈவன் நீங்கள் போயிட்டு பீச் பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது சரி, யாராவது ஒருத்தர் நடந்து வந்து சரி அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இங்கே இருக்கிற அம்ப்ரெல்லாஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அம்ப்ரெல்லா வந்து நாங்கள் வந்து ஹையர் பண்ணலாம். பர் அம்ப்ரெல்லா வந்து €30. அதுக்கு வந்து உங்களுக்கு 2 அந்த படுத்திருக்க சேர் மாதிரி தருவாங்க. நீங்கள் ஒரு ஒன் டே ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்படி ஒரு அம்ப்ரெல்லா எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பக்கத்தில் அதுக்கு முன்னிக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்களா இருந்தாலோ இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கூடி உங்களுக்கு இங்கால வந்து இந்த அம்ப்ரெல்லா கிட்ட உட்காந்து இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இதோடு அப்படியே நீங்கள் நேராக நடந்து போகும்போது நிறைய வில்லாஸ், ஹோட்டல்ஸ் அப்படி இருக்குது. அப்படி நீங்கள் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற ஆக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அவங்க ஃப்ரீயாகவே தந்திருப்பாங்க. அந்த ஹோட்டலோடு தான் இருக்கும். அங்கனைக்கு இருக்க அந்த அம்ப்ரெல்லாஸ் அப்படியே ஒரு லைனாக. இது தான் அங்கே இருந்த பீச் வியூவோட இருந்த ஹோட்டல்ஸ். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் தனித்தனி வில்லாவாகவும் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இல்லை ஒரு வில்லாவில் 2-3 ஃபேமிலிஸ் இருக்க மாதிரியும் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பார்க்கவே வந்து ரொம்ப அமைதியாக நீங்கள் ஒரு பீச்சோடு சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் பீச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு ஒரு 2 days நீங்கள் இங்கே அழகாக ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் வரைக்கும் ஃபுல்லாக இந்த கமரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லி நடந்து திரிஞ்சிட்டு இருந்தோம். இங்கேயுமே நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஓகே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே கொஞ்சம் இருக்குது, ஸோ அதுகளில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். பட் நாங்கள் ஏர்லியாக வந்ததால் அது கூட க்ளோஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் அவரும் மனசை மாற்றிட்டாரு. நான் சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகியிருந்தானேன்னு. இல்லை வாங்க சும்மா சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி பிளானை மாற்றி ஓகேன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் நேரம் கடலில் காலெல்லாம் நனைச்சிட்டு அங்கேருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஜூஸ் வாங்கிட்டு அழகாக அதில் உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் அந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அண்ட் ஏர்போர்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ளைட் போய்கொண்டே இருந்துச்சு. ஒரே ஃப்ளைட் சத்தமாக தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வரும்போது பார்த்தோம் இங்கே ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. மார்க்கெட்டுன்னா ஒரு சின்ன பிளேஸ் ஒன்று தான். அதுக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லா ஷாப்ஸுக்குள்ளே போயிட்டு வந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு பொட்டிக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா பொட்டிக்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கமரியில் இருந்து நாங்கள் திருப்பி ஃபிராக்கு போயிட்டோம். இங்கே நாங்கள் ஒரு 3 hours மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அதுக்கு அங்கால 12 o'clock ஆகிரும், அங்கால வெயில் வந்துடும்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ இங்கே மறுபடியும் வந்து ஒரு குழியில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் லஞ்சுக்கு. லஞ்சோடு சேர்த்து இங்கே வந்து ஃபிராவில் கேபிள் கார் இருக்குது. கேபிள் கார் ரைட் போகலாம். அந்த ஒரு செக்ஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம்.
அதுக்கும் வளமை மாதிரி தான் நாங்கள் இங்கே நான் சொன்ன மாதிரியே நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி தான் போயிட்டு எல்லா இடத்துக்குமே வந்துட்டுருக்கணும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் கேபிள் கார் எடுத்து கீழே போகலை அப்படின்னா நீங்கள் ஒன்று கேபிள் காரில் போகலாம், இல்லாட்டி நீங்கள் நடந்து போவீங்களா இருந்தால் நீங்களாகவே இறங்கி ஏறி வரலான்னு சொல்லி போகலாம். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா கீழே வரைக்கும் போகிறது ஓகே, திருப்பி மேலே ஏறி வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இங்கே இன்னொரு மெயின் ஐட்டம் ஒன்று இருக்குது, என்னென்னா கழுதை இருக்குது தானே, கழுதையில் வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணி கீழே போயிட்டு மேலே திருப்பி வருவாங்க. பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். என்னால் அது வீடியோ எடுக்க முடியலை, பட் நேரில் பார்க்கும்போது சரியான கவலையாக இருக்கும். ஐயோ இதில் ஏறி போகிறாங்களே, அதுவும் அந்த வெயிலில் வந்து அது கீழே போயிட்டு அவ்வளோ பேரை திருப்பி ஏற்றிட்டு ஒரு ஆக்களாக திருப்பி மேலே கொட்டிட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். பட் ஓகே, அது டிரான்ஸ்போர்ட்டாக அதையும் வச்சுருக்காங்க. கேபிள் காருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேலேருந்து கீழே பார்த்தோம். பார்க்கும்போது கீழே வந்து பெருசாக அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இருக்கலை. போயிட்டு நாங்கள் க்ரூஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு போட் ட்ரைவ் போகிற மாதிரி இருந்தால் ஓகே கீழே போயிட்டு வரலாம். அப்படி இல்லாமல் ஓகே தேவையில்ல தானேன்னு சொல்லி நாங்களும் போகலை கீழே. இந்த வழி தான் நீங்கள் வந்து கேபிள் காருக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த கழுதையை ஹையர் பண்ணணுமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் போகிற வழி. ஸோ எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு மேலேயே திருப்பி நடக்க தொடங்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் இந்த ஷாப்ஸ் அது இதெல்லாம் பார்த்து போய்கிட்டு இருந்தோம். இது தான் கேபிள் காருக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர். அண்ட் இதன் மூலமாகவே தான் உள்ளுக்கு அப்படியே நாங்கள் கேபிள் காருக்கு போகிறது. ஸோ நாங்கள் அப்படியே அதையும் பார்த்துட்டு நேராக அப்படி நடந்து போய் கொண்டு இருந்தோம். அதில் வந்து நாங்கள் மேலே நின்று கீழே பார்க்கும்போது கூட க்ரூஸை பார்க்கலாம். க்ரூஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பைனோகுலர் ஒன்று இருக்கும். அது மூலமாக பார்த்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் க்ரூஸுக்குள்ளே நாங்கள் ரொம்ப கிட்டையாகவே க்ரூஸுக்குள்ளே இருக்கிற மாதிரியே அங்கே என்னெல்லாம் இருக்குது. நார்மலாக ஒரு க்ரூஸ்னால் மேலே விளையாடுறதுக்கு இருக்கும், மக்களோட டெக் இருக்கும், ரூம்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கும். அப்படி எல்லாத்தையுமே வந்து இது மூலமாக அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் வந்து அங்கே 4 க்ரூஸ் நின்று கொண்டு இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. 4மே 2 ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் பைனோகுலரில் பார்க்கும்போது வந்து 4 க்ரூஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அந்த க்ரூஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே படியாக போவாங்க. கீழே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க தானே, அப்படி தான் படியில் ஜிக்ஸேக்காக போயிட்டு கீழே போவாங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட ஒரு சரிவு இருக்கும்ல, அந்த சரிவில் தான் இருக்குது அந்த ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே. இது தான் சாந்தோனியோட அழகே. அந்த ஒயிட் வாஷ் பண்ணின ஹோட்டல்ஸ் அந்த இதுகள் தான், அதுதான் மெயினாகவே சாந்தோனின்னு எல்லாருமே பார்க்க வாரது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1ல் பார்த்திருந்தீங்கன்னா நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அந்த இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அந்த மாதிரியான இதுகள்னா நீங்கள் என்னோடய பார்ட் 1 வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை பார்க்குறோன்றவங்க வந்து ஓகே எந்த இடங்களுக்கு நாங்கள் போகலாம், இப்படியெல்லாம் இருக்குதுன்றதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டுட்டு இதில் என்னென்ன இடங்களுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டுட்டு இங்கே வரலாம். இங்கேருந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற தொடங்கிட்டோம். மேலே வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சுக்கும் போயிட்டு அப்படியே வந்து நாங்கள் திருப்பி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இது தான் அந்த கேபிள் கார். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த கேபிள் கார். அது வரும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக அப்படியே தனித்தனியாக தான் வரும். ஆனால் பார்க்கும்போது ஒரு ட்ரெயின் மாதிரி அப்படியே போகும். ஸோ இங்கே கீழே இருந்து மேலே வரதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி அந்த கழுதையை கூடி ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் இது தான் நான் சொன்னேன், அந்த சர்ச்சுக்கு போகிறோன்னு சொன்னோமே அந்த வழி இது தான். இங்கே போயிட்டு தான் அந்த சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அதில் ஒரு சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே இருக்கிற அந்த ஒயிட் பில்டிங்கில் மேலே ப்ளூ கலரில் ஒரு டொம் மாதிரி இருக்கும் தானே, அது தான் மெயினாக எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வருவாங்க. அது எல்லாமே வந்து அப்படி ப்ளூ கலரில் மேலே இருந்துச்சுன்னா வந்து அது எல்லாமே வந்து சர்ச், அங்கே இருக்க சர்ச் தான் அந்த மாதிரி வந்து வடிவமைப்பில் இருக்கும். சாந்தோனியோட அழகும் சரி எல்லாமே வந்து அந்த சர்ச்சை தான்.
இது ஒரு சின்ன சர்ச் தான், பட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட இன்டீரியர் கூட ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே சர்ச்சிலேருந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வரும்போது பார்த்திங்கன்னா கூடி ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே எங்கே பார்த்தாலுமே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏழுமான மாதிரி ஃபுல்லாக பொட்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுகளை பார்த்தபடி அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். அண்ட் அங்கே ஒரு கேக் ஷாப் இருந்துச்சு. நான் வந்து சீஸ் கேக் லவர். ஃபஸ்ட்டு நான் சீஸ் கேக் லவராக இருக்கல. என்னோட ஒரு சிஸ்டர் ரொம்பவே அவங்க சீஸ் கேக்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்கள பார்த்து பார்த்து எனக்கு அது ரொம்ப பிடிக்க தொடங்கிருச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டேன், இங்கேருந்து ஒரு சீஸ் கேக் சாப்பிட்டா தான் என்னால் நகர முடியும்னு. அப்புறம் இருந்து அங்கே ஒரு சீஸ் கேக் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கேக்னாலே டேஸ்டியாக தானே இருக்கும், அதனால் நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களோட ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி டின்னருக்கு தான் வந்தோம். டின்னருக்கு வரும்போது சேம் வே தான். இன்றைக்கி மார்னிங் எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்தோமோ அது எப்படியுமே இது ஒரே ரோட் தான். சென்ட்ரோனியில் ஃபிராவில் வந்து ஃபிரானா அது ஒரு சின்ன இடம் தான். அந்த இடத்துக்குள்ளே தான் நாங்கள் சுற்றிட்டு இருக்கணும் எப்படியுமே. ஸோ திருப்பி நாங்கள் டின்னருக்கு வந்துட்டு டின்னரை முடிச்சுட்டு போகும்போது சேம் க்ரூஸ் அதே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. பட் நைட் பார்க்கும்போது நாங்கள் மார்னிங் பார்த்த வியூ அப்படியே நைட்டில் வந்து ஃபுல் லைட்ஸோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் ஆக்கள் கூடையுமே வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் க்ரௌட் ஆகிரும். அப்போ அந்த வைபும் கூடி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பார்ட்டி வைபாகவே இருக்கும் நைட் ஆயிடுச்சுன்னா. மார்னிங் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் சின்னவங்க அப்படியெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். நைட் ஆயிடுச்சுன்னா இது ஒரு பார்ட்டி பிளேஸுக்கு வந்த மாதிரியே இருக்கும். ஸோ அப்படியே வந்து அந்த க்ரூஸையும் நைட்லேயும் பார்த்துட்டு டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு திருப்பி வந்துட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து எங்களுக்கு இங்கேருந்து போட் இருக்குது நாங்கள் வந்து அத்தென்ஸ் போகிறதுக்காக. ஷோரூமுக்கு போயிட்டு எங்களோட பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகணும். இங்கேருந்து நாங்கள் போகும்போது அடுத்த நாள் போட் என்ன டைம் நாங்கள் எடுக்கணும் ஸ்பீட் போர்டுன்னுட்டு அந்த டைம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டோம். மார்னிங் இந்த இடத்த பார்த்ததுக்கும் நைட் பார்க்குறதுக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இதில் விளங்கும். கிரீஸில் எங்கே நான் இந்த மாதிரியான ஃப்ரோசன் யோகர்ட் கடை காண்றேனோ அங்கே நான் நின்றுவேன் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே அதுக்கு மேலே நாங்கள் போடக்கூடிய டாப்பிங்ஸ் தான். அதோட வெயிட்டை பொறுத்து தான் அந்த யோகர்ட்டோட ப்ரைஸ் இருக்கும். எனக்கு அந்த யோகர்ட்டோட வந்து இந்த பிஸ்தாஷியோ க்ரீம் மாதிரி போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட டேஸ்ட் வேறு லெவல் தான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பஸ் எடுத்துட்டோம் எங்களோட போர்ட்டுக்கு போகிறதுக்காக. எங்களோட ஸ்பீட் போட் எடுக்கிறதுக்காக நாங்கள் அத்தென்ஸுக்கு அடுத்த நாள் ட்ராவல் பண்ணுறோம். நான் பார்த்த வரைக்குமே வந்து இந்த மாதிரியான பீக் டைம் அந்த கண்ட்ரிக்கு ஆனால் பீக் டைமில் போனவங்க வந்து ஸ்பீட் போட் எடுக்கும்போது ஏர்லியாக ஒரு 1 hour 2 hours மேலே ஏர்லியாகவே நீங்கள் போயிருங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும், நீங்கள் வந்து சரியான கேட் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக தான் போட்டிருந்தாங்க வீடியோஸ். ஆனால் நான் அதை நம்பி நான் ஏர்லியாக போனேன். பட் நான் போயிட்டு ஒரு 1 hourக்கு முதலே நாங்கள் ஏர்லியாக போயிட்டோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கலை. அப்படி க்ரௌட் இருந்தாலுமே வந்து அந்தந்த கேட்டுக்கு அவங்களே அழகாக விடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன போட் எடுக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து அங்கே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அங்கே போய்ட்டு கேட்டோன்னா நீங்கள் எந்த கேட்டுக்கு போகணும்னு சொல்லி. நாங்கள் ஏர்லியாக வந்தனால நாங்கள் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து
சாப்பிட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சு அதில் கொஞ்ச நேரம் அங்கேயே நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே இருந்தோம். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சரியான ஸ்வீட். அவங்க சொன்னாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம், எங்களை திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு இன்னுமே டைம் இருக்குது தானே, நீங்கள் இங்கே நில்லுங்க, நீங்கள் நின்றுட்டே போங்க, என்னத்துக்கு உள்ளுக்கு போயிட்டுருக்கீங்க கேட்டுக்குள்ளே, அது அப்படியே அடைச்ச மாதிரி தானே இருக்கும், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அதில் நிற்கிறவங்க தான் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணி அப்போ நாங்கள் அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே நின்றுட்டோம். நான் சொன்ன மாதிரியே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இங்கே டூரிஸ்ட்டாக வரவங்களும் சரி, அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நல்லா எங்கள் எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்பாங்க. ஸோ எங்களோட டைம் கரெக்டாக வந்தோடனே நாங்களும் போயிட்டு கேட்டுக்கு நின்றுட்டோம். இங்கே இருந்து கேட்டுக்கு அந்த போட் வரைக்குமே அவ்வளோ க்ரௌட் அப்படியே லைன் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே லைன் போய்கொண்டிருக்குது. இந்த வழியால் தான் அப்படியே போய்கொண்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படியே போயிட்டு ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. எல்லாருமே சரியான ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால நாங்கள் எங்கள் பாட்டுக்கு அப்படியே நேராக நடந்து போயிட்டோன்னா சரி. எங்களோட போட் வந்துடுச்சு. வந்தோடனே உள்ளுக்கு இருந்து அவ்வளோ க்ரௌட் வந்து சந்த்ரோனிக்கு வந்தாங்க. நாங்கள் சந்த்ரோனிலேருந்து அத்தன்ஸ் போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போட் வந்து 5 இடத்துல நின்றுச்சு. ஒவ்வொரு தீவில் நின்று தான் போச்சு. மைக்கோன், பரோஸ் அந்த மாதிரியான தீவுகளில். மைக்கோன், பரோஸ் எல்லாமே ரொம்ப அழகான தீவு. இதை விட ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி எல்லாருமே போட்டிருந்தாங்க. என்னென்னா இங்கே இருக்க மாதிரியே தான் அங்கேயும் வந்து எல்லாமே இருக்கும். ஒயிட் வாஷ் பண்ண ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரே மாதிரி தான். ஆனால் இங்கே ஒரு க்ரௌட் இருக்கும். அங்கே வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்க மாட்டாங்களாம். அங்கே ரொம்ப காமாக இருக்கும்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நாங்கள் எல்லாருமே போட்டில் ஏறி மேலே வாரத்துக்கிடையிலே வந்து எல்லாருமே பிக்கப் பண்ணிவிட்டு வந்து ஸ்பீட் போட் கிளம்பிருச்சு. எல்லா போட்லேயுமே வந்து அது ஒரு 3 to 4 minutes அந்த மாதிரி தான் நிற்குது. கடன்னு எல்லாருமே இறக்கி விட்டுருவாங்க. கடன்னு அது நிற்கிற நேரமே நாங்கள்லாம் இறங்க தொடங்கிடுவோம். அவங்க டக்குன்னு அடுத்தவங்களை ஏற்றி அந்த இதை மூடின உடனே வந்து நாங்கள் அங்கே எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சு மேலே வாரத்துக்கிடையிலே போட் எடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஸ்பீட் போட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்கானமிக் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. உங்களோட சீட் ஒரு 2 inches பெருசாக இருக்கும், அவ்வளோதான் ஒரு டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் அந்த மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபெரி புக் பண்ணும்போது இப்போ நாங்கள் எடுத்தது வந்து அதில் இருக்கிறதுலே டைம் ரொம்ப குறைவானது ஸ்பீட் போட் மாதிரி. அது வந்து 5 hours 5.5 hours தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இதில் வந்து நீங்கள் வெளியால் போயிட்டு டெக் இருக்காது, வெளியால் போயிட்டு பார்க்க முடியாது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் உள்ளுக்கே இருக்க வேண்டியது தான். நீங்கள் விண்டோ மூலமாக தான் வெளியால் பார்க்கலாம். அண்ட் ஏன் இதில் பெருசாக நடந்து தெரிய வேணான்றாங்கன்னா, இது அவ்வளோ ஸ்பீடாக போகும். கொஞ்சம் ஒரு ஆடியே தான் இந்த போட் இருக்கும். நீங்கள் மற்ற ஷிப்ஸ் ஒரு 14 hours 10 hours மேலே இருந்து எடுக்கிறதுலாம் வந்து வேறு. அதுக்கெல்லாம் வந்து டெக் இருக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வெளியால் பார்க்கலாம். அப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் இருக்கும். ஆனால் என்ன ஹவர்ஸ் கூட நீங்கள் ஃபேமிலியாக பேபிஸோடு வரீங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடிட்டே இருந்தால் ஒரு மாதிரியான வாமிட்டிங் ஃபீல் எல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரியானவங்களுக்கு வந்து அந்த போட் நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா இது கொஞ்சம் எனக்கெல்லாம் வந்து ஒரு 2 hours அப்புறமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஒரு வேளை வாமிட் வந்துடுமோ இல்லாமல் இருக்குதோன்னு நான் கண்ணை மூடி படுத்துட்டேன் கொஞ்சத்துலேயே. ஆனால் அந்த டே ஃபுல்லாகவே வந்து எனக்கு நான் அத்தன்ஸில் இறங்கினதுக்கு அப்புறமே கூடி பெருசாக என்னால் என்ஜாய் பண்ண முடியலை. அந்த டே ஃபுல்லாக நைட் தூங்கி எழுப்பினதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நான் ஓகே ஆகினேன். அண்ட் அத்தன்ஸில் வந்து இறங்கிட்டோம். அத்தன்ஸ் வீடியோ வந்து நான் என்னோடய அடுத்த வீடியோவாக போடுவேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தன்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அத்தன்ஸ் வீடியோ மட்டும் இல்லை, நான் போடுற இனி வர எல்லா வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.